எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் 2 நாட்களாக உடல்நலம் இல்லாமல் இந்த அவைக்கு வர முடியாத நிலை ஏற்பட்டு இன்றைக்கு வந்திருக்கிறார். எனவே அவருடைய உடல்நலம் இன்னும் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, அதே நேரத்தில் ஒரு உரையாற்றுகிற போது ஆளுநர் உரையை கடந்த ஆண்டு இங்கே படித்த நேரத்தில் அவர் சில வார்த்தைகள்லாம் விட்டுவிட்டு உரையாற்றினார். அப்பொழுது போராட்டம் நடத்தவில்லை. இப்பொழுது முழுவதுமாக படிக்காமல் போயிருக்கிறார். இப்பொழுது ஏன் போராட்டம் என்று கேட்டு அப்படியே பேர் சொல்லியிருக்கிறார். அப்போது ஏதாவது படித்தார், இப்போது சுத்தமாக படிக்காமல் போயிருக்கிறார். அதனால தான் நாங்கள் உடனடியாக போராட்டம் நடத்த வேண்டிய அவசிய சூழ்நிலை ஏற்பட்டது. அதனால தான் போராட்டம் நடத்தணும். அடுத்து, நாங்கள் போராட்டம் நடத்தினால் கைது செய்கிறீர்கள், வழக்கு போடுகிறீர்கள். ஆனால் ஆளுங்கட்சி நடத்துகிற போது ஏன் கைது செய்யவில்லை, வழக்கு போடவில்லை என்று கேட்டிருக்கிறீர்கள். உறுதியாக சொல்கிறேன், ஆளுங்கட்சியை பொறுத்த வரைக்கும் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்துல தான் அந்த போராட்டத்தை நடத்திருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் அனுமதிக்கப்படாத இடங்கள் நடைபெற்றிருக்கிறது.